அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஒரு விஷயத்தை தெளிவாக விரிவாக மூல நூல்கள் என்ன சொல்லியிருக்கு அப்படின்ற அடிப்படையில் இந்த வீடியோவில் செய்திகளை பார்க்க போகிறோம். நிறைய பேர்த்துக்கு வக்கரம் பெற்ற கிரகம் பெரும்பாலும் துன்பத்தை தான் செய்யும், அது இன்பத்தை ஒருபோதும் செய்யாது அப்படின்னு பொதுவாக ஒரு விஷயத்தை வச்சு பார்க்குறது மிகப்பெரிய ஒரு தவறு. வக்கரம்னா என்ன? அந்த வக்கரம் பெற்ற கிரகங்கள் ஒரு ஜாதகருக்கு நன்மையை செய்யுமா தீமையை செய்யுமா என்பதை பற்றி முழுமையான விரிவான ஒரு காணொளி தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது ஒரு 2 வீடியோ அல்லது 3 வீடியோ கூட போகலாம். ஏன்னு கேட்டால் ஜோதிட சாஸ்திரத்தில் ஒவ்வொரு கருத்துக்களும் மிக ஆழமானது. கடலை விட ஆழமானது, வானத்தை விட உயரமானது, இந்த உலகத்தை விட அகலமானது. அப்போ மேலோட்டமாக ஒரு செய்தியை தெரிஞ்சுக்கிட்டு நான் பல ஜோதிடர்களை பார்த்திருக்கிறேன். இந்த வக்கரம் பெற்ற கிரகத்தை பற்றி அவர்களுக்கு ஒரு தப்பான கண்ணோட்டம் மட்டுமே இருக்கிறது. இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை கட்டாயம் தெரிஞ்சுக்கிறவங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போவோம். அதாவது கிரகம், வக்கரம் பெற்ற கிரகம் என்ன செய்யும்? இப்போ இந்த டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிரகம் எப்போது வக்கரம் அடைகிறது, ஏன் வக்கரம் அடைகிறது என்பதை பற்றி ஒரு அவுட்லைனாக சில விஷயங்களை தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு இந்த வீடியோவை பார்த்தோம்னா நமக்கு நிறையா விஷயங்கள் கிடைக்கும். அதாவது மூல நூல்களிலே குரு, சனி, செவ்வாய் இந்த 3 கிரகங்கள் தான் வக்கரம் அடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் மீதி கிரகங்கள் எல்லாம் வக்கரம் அடைகிறது இல்லை? ஏன் அவங்க மூல நூல்களில் இந்த 3 கிரகத்தை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காங்களே, அதுக்கு என்ன காரணம் அப்படின்றத பார்ப்போம். வக்கரம்னா என்ன அதை தெளிவாக தெரிஞ்சுக்கிறணும். இப்போ பாருங்க, குரு எங்கே நிற்கின்றதோ அதிலிருந்து 5வது இடத்தில் சூரியன் அமர்ந்தால் குரு வக்கரம் அடைந்து விடும். 1 2 3 4 5. அதாவது சூரியனிலிருந்து கணக்கு பண்ணக்கூடாது. குருவிலிருந்து 5வது இடத்தில் சூரியன் இருந்தால் இங்கு குரு வக்கரம் அடைகிறது. அப்ப அதுக்கடுத்து அதே மாதிரி சனி இருக்கக்கூடிய இடத்திலிருந்து 5வது இடத்தில் சூரியன் இருந்தால் இங்கு சனி வக்கரம் அடைகிறது. அப்ப செவ்வாய் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து 5வது இடத்தில் சூரியன் இருந்தால் இங்கு செவ்வாய் வக்கரம் அடைகிறது. ஜாதக கட்டத்தில் வக்கரம் அப்படின்ற அப்படின்ற ஒரு எழுத்தை போட்டிருப்பாங்க. அப்போனா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த கிரகம் வக்கர நிலையில் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இந்த வக்கரம் ஏன் ஏற்படுகிறது என்று அறிவியல் ரீதியாக சில விஷயங்களை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். அதாவது பூமி என்பது மேலே இருக்கக்கூடிய கிரகங்கள் பூமியை சுற்றி வருகிறது. அப்படி இருக்கும்போது பூமி நீள்வட்ட பாதையில் சுற்றுவதால் அந்த வளைவுகளில் இந்த கிரகங்கள் செல்லும்போது பின்னோக்கி செல்வதை போன்ற ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணும். ஒரு காணல் நீர் போல பின்னோக்கி செல்வதை போல. அப்போ எந்த ஒரு கிரகத்துக்கும் ரிவர்ஸ் கேர் கிடையாது. எந்த ஒரு கிரகமும் பின்னாடி நோக்கி போவது இல்லை. ஆனால் பின்னோக்கி செல்வதை போல தோற்றமளிப்பதால் அந்த கிரகம் வக்கரம் அடைகிறது. சரி, இப்போ வக்கரம் அடையக்கூடிய
மூன்று கிரகங்கள் தான் வக்ரம் அடைகிறது. ராகு, கேது வக்ரம் அடைவது இல்லை. ஏனென்றால் ராகு கேது எப்போயுமே வக்கரத்தில் தான் இருக்கும். ஏன்னு கேட்டால் இந்த இரண்டு கிரகங்களும் ஆன்டி கிளாக் வைஸ், அதாவது கடிகார முள்ளுக்கு எதிர் திசையில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய கிரகங்கள் என்பதால் இந்த ராகு கேதுவுக்கு வக்கரம் என்பது இல்லை. அதுபோக சந்திரன் வக்கரம் அடைவது இல்லை. ஆனால் இப்போத்தான் ஒரு கேள்வி வரும், ஐயா எங்களுடைய ஜாதகத்திலே புதன் வக்கரம் என்று போட்டிருக்கிறார்கள், சுக்கிரனை வக்கரம் என்று போட்டிருக்கிறார்கள், நீங்கள் இந்த புதனையும் சுக்கிரனையும் சொல்லவே இல்லையே என்று சொல்லுவது எனக்கு தெரிகிறது. அதாவது புதனும் சுக்கிரனும் இந்த வக்கர தோஷத்தில் ஈடுபடுவது இல்லை, பெரிய பாதிப்புகளை உண்டு பண்ணுவது இல்லை. அதனால் நாம் முன்னோர்கள் ஜோதிட குருமார்கள் இந்த சுக்கிரனையும் புதனையும் வக்கரம் பெற்றால் அதை ஒரு பெரிய பொருட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் அப்படின்னு தெளிவாக பராசர முனிவர் தெளிவா அந்த கருத்துக்களை எழுதியிருக்காரு. மகாகவி காளிதாஸ் அவர்களும் உத்தரகலாமிர்தம் என்ற புத்தகத்திலே இந்த கருத்துக்களை மிக தெளிவாக எடுத்திருக்கிறார். ஆகவே எல்லா கிரகங்களும் வக்கரப்படுது, சுக்கிரன் வக்கரப்படுது, புதன் வக்கரப்படுது அப்படின்றத எடுத்துக்கொள்ள வேண்டாம். புரியுதா? அதனாலதான் இந்த மூன்று கிரகங்களை மட்டும்தான் வக்கரம் அடைவதிலே மிகுந்த யோகத்தையும் மிகுந்த வேதனையையும் இந்த மூன்று கிரகங்கள் மாற்றி மாற்றி செய்கிறது அப்படின்றத முன்னோர்கள் சொன்னார்கள். சரி, இப்ப குருவுக்கு 5 சூரியன் வரும்போதும் சனிக்கு 5 சூரியன் வரும்போதும் செவ்வாய்க்கு 5 சூரியன் வரும்போதும் இந்த மூன்று கிரகங்களும் வக்கர நிலையை அடைகிறது. வக்கரம் என்ன? பின்னோக்கி செல்வது. சரி, வக்கரம் அடையக்கூடிய கிரகங்கள் எப்ப வக்கர நிவர்த்தி ஆகும் அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வக்ரம், அதிவக்ரம், வக்ர நிவர்த்தி அப்படின்ற மூன்று விஷயத்தை பார்ப்போம். அதாவது இந்த மூன்று கிரகங்களும் இருக்கக்கூடிய இடத்திற்கு 7ஆம் இடத்தில் 1, 2, 3, 4, 5, 6, 7 சூரியன் இருந்தால் இங்கே இருக்கக்கூடிய கிரகம் அதிவக்ரம் என்று பெயருங்க. இது பெரும்பாலும் நிறைய பேர் கண்டுக்கிறதே இல்லை. அதிவக்ரம், இது வக்ரம் என்பது ஸ்லோ, ஒரு விஷயத்தை தாமதப்படுத்துவது, தடை ஏற்படுத்துவது, மனவேதனையை படுத்துவது, இதெல்லாம் வக்ரம் பெற்ற கிரகத்தினுடைய திசாபுத்தி காலங்களில் அது ஏற்படும். அப்ப இந்த குருவுக்கும் 7ஆம் இடத்தில் சூரியன் வரும்போது சமசப்த பார்வை, நேர்கொண்ட பார்வை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி வரும்போது சூரியனுக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாயும், சூரியனுக்கு 7ஆம் இடத்தில் சனியும், குருவுக்கு 7ஆம் இடத்தில் சூரியனும் வரும்போது இது அதிவக்ரம் என்று பெயர். சார், வக்கரம் பெற்ற கிரகம் அந்த திசாபுத்தி காலங்களிலே தாமதத்தை தரும், தடைகளை தரும், மனவேதனைகளை தரும் அப்படின்னு சொன்னீங்க சார். இப்போ அதிவக்கரம்னா என்னன்னு கேட்டால், ஒரு சுபக்கிரகங்கள் அதிவக்கரத்தில் இருந்தால் அந்த கொடுக்க வேண்டிய பலனை மிக வேகமாக கொடுக்கும். அதிவக்கரம். அசுப கிரகங்கள் நேருக்கு நேர் இருக்கும்போது தீய பலனை வாரி வாரி வணங்கும். அப்ப தீயது அதிகமாக நடக்கும். சுப கிரகங்கள் லக்கணத்திற்கு அந்த வக்கரம் பெற்ற கிரகம் என்ன சுவராக வருகிறாரா பாவராக வருகிறாரா என்பதை சீர்தூக்கி பார்த்ததுக்கு பிறகுதான் இந்த வக்கரம் அடைந்த கிரகம் அதனுடைய திசாபுத்தி காலங்களிலே நன்மையை செய்யுமா தீமையை செய்யுமா என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள முடியும். அப்ப 7ஆம் இடத்திற்கு
சூரியனிலிருந்து பார்க்கக்கூடாது. செவ்வாயிலிருந்து 7ஆம் இடத்தில் சூரியன் இருந்தாலோ, குருவிலிருந்து 7ஆம் இடத்தில் சூரியன் இருந்தாலோ, சனி நிற்கக்கூடிய இடத்திலிருந்து 7ஆம் இடத்தில் சூரியன் இருந்தாலோ அது அதிவக்ரம் என்ற நிலையை அடையும். எப்ப சார் வக்ரம் நிவர்த்தியாகும் அப்படின்னா, செவ்வாய் இங்கே நீங்கள் ஒரு புரிஞ்சுக்குங்க. செவ்வாய், குரு, சனி இந்த 3 ஏதாவது ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க, அல்லது 3 இருக்கு அல்லது 2 கிரகம் இருக்கு அப்படின்னா, செவ்வாய்க்கு 9ஆம் இடத்தில் சூரியன் வரும்போது ஒருவருடைய ஜாதகத்தில் இந்த கிரகத்துக்கு 9வது இடத்துல, அப்போ பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 இங்கே சூரியன் வரும்போது இந்த கிரகங்கள் வக்ர நிவர்த்தி அடையும். நிவர்த்தினா விலகி கொள்வது அப்படின்னு அர்த்தம். அப்ப வக்ரம் என்பது குரு, சனி, செவ்வாய் உங்க ஜாதகத்தில் எங்கே இருக்கிறதோ அதிலிருந்து 5ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் அந்த குருவும் சனியும் செவ்வாயும் வக்ரமடையும். குரு இருக்கக்கூடிய இடத்தில் இருந்து 7ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் அதிவக்ரமாகும். அப்ப லக்கண சுபராக வந்து அவர் அதிவக்ரத்தில் இருக்கிறார் என்று சொன்னால், இங்க பாருங்க குரு இருக்கு. குருவுக்கு 7ஆம் வீடு என்ன? 1 2 3 4 5 6 7 இப்படி இருந்து லக்கண சுபராக குரு வந்தால் குரு திசையில் சூரிய புத்தியில் அல்லது சூரிய புத்தியில் குருவினுடைய திசையில் சிவராஜ யோகம் ஏற்படும். அதிகாரமிக்க பதவிகள், திடீர் யோகம், திடீர் ஒரு மகிழ்ச்சி, இதையெல்லாம் ஏற்படுத்தும். அப்ப அதிவக்கரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் லக்கணத்திற்கு சுபராக வந்தால் நல்ல பலனை அதனுடைய திசாபுத்தி காலங்களில் வாரி வழங்குகிறது. தீய கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி, செவ்வாய் போன்ற கிரகங்கள் வரும்போது அதிகமான துன்ப பலனை அந்த ஜாதகர் அனுபவிக்க போகிறார் அப்படின்னு அர்த்தம். இந்த வீடியோ இன்னும் இருக்கு. இதனுடைய 2வது பகுதியை கட்டாயம் பாருங்க. நன்றி, வணக்கம்.